பார்க்க போகிறது இந்த குரூப் 2 2A டிஸ்பேட்ச் கொஸ்டின். அதில் இன்றைக்கி நம்ம யூனிட் 5 பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்குறோம். ரெகுலராகவே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த டெஸ்ட் கொஸ்டின் அதுக்கான ரிவிஷன் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து யூனிட் 5 பார்ட் 1 வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்கலாம். SIDBI அப்படிங்கிறது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சிறுதொழில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு இந்த சிறுதொழில் மேம்பாடு அப்படிங்கிறப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று எது மத்திய அரசால் மேற்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொன்னால், ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசு, நெய்வேலி நிலக்கரி கழகம் மத்திய அரசு தான், சேலம் இரும்பு எஃகு ஆலையெல்லாம் வரும். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மட்டும் என்னது வராது. எது வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அது மட்டும் வராது. தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகமான டான்சிட்கோ துவங்கப்பட்ட ஆண்டு 1970. மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா 1969. முன்னுரிமை மற்றும் வர்த்தக கட்டுப்பாட்டு நடைமுறை சட்டம். முன்னுரிமை மற்றும் வர்த்தக கட்டுப்பாட்டு நடைமுறை சட்டம் 1969க்கு பதிலாக எந்த சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அதுக்கு பதிலாக எந்த சட்டம் உருவாக்கப்பட்டது? போட்டி சட்டம் 2002. போட்டி சட்டம் 2002. இந்திய பொருளாதாரத்தின் பலன்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியம். இந்திய பொருளாதாரத்தின் பலன்களை எதை சொல்லுவோம் அப்படின்னா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், இது வந்து வரும். இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது, இதுவும் வரும். வேகமாக வளரும் சேவைத்துறையும் வரும். இந்த தொழில்துறை இது மட்டும்தான் என்னது வராது. எந்த வாக்கியம் வந்து பொருந்தாதது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் 1991 எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இது யார் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க? 1991 யார் இருப்பாங்க அப்படின்னா PV நரசிம்மராவ் வந்து இருப்பாங்க. அவங்க தான் இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை. இந்த கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு மறைமுக முறை அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது இது நேரடி முறையாக பார்க்கப்படுது. இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வங்கி விகிதம் வந்து அதிகரிக்கப்படணும். பண வாட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வங்கி விகிதம் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஏதான் வந்து ஆன்சர். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேரடி முறை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி விகிதம் அதிகரிக்கப்படும். பண வாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி விகிதம் குறைக்கப்படும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எது நேரடியாக கட்டுப்படுத்தாது அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், உள்ளடக்கு நிதியம், அது வந்து என்னது கட்டுப்படுத்தாது. இந்திய அரசின் பணவாக்க கொள்கையானது பொருளாதார கொள்கையின் பின்வரும் 2 நோக்கங்களை வலியுறுத்துகிறது. இந்த பணவாக்க கொள்கை அப்படிங்கிறது 2 வலியுறுத்துது. அது என்னென்ன அப்படின்னா பாருங்க, 1 2 மட்டும்தான் சரி. இது ரெண்டும் என்னது தலா வருமானம் வராது, மலிவு பண கொள்கையை வந்து வராது. பொருளாதாரத்தில் பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைப்பதற்கும். பொருளாதாரத்துல பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும். தேசிய வருமானம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த அப்படின்றது சரியானது தான். ஏன் நாம் ஒரு பண கொள்கையினை வைத்துள்ளோம்? எதுக்காக நம்ம பண கொள்கையினை வைத்துள்ளோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பண கொள்கை அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம். 2வது பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கம். இந்த 2வது பசுமை புரட்சி வந்து உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் விவசாய உற்பத்தி திறனை உயர்த்துறதுக்காகவும் நிலையான விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவும் அதுக்கு வரும். விவசாயிகளினுடைய தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். மேற்கண்ட அனைத்துமே என்னது சரியானது தான். நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யாருடைய விருப்பத்தின்படி பதவியில் இருப்பாங்க அப்படின்னா, நிதிக்குழுவினுடைய தலைவர் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரினுடைய விருப்பத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க, பதவியில் வந்து இருப்பாங்க. நிதிக்குழு சார்ந்து எது சரியான கூற்று? நிதிக்குழு சார்ந்தது இந்தியா திரள் நிதியிலிருந்து பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி ஆகியவைகளுக்காக இது மாநிலம் வளம் ஒதுக்க இது வழிவகை செய்கிறது. வளம் ஒதுக்கிறதுக்கு இது வழிவகை செய்கிறது. எது? நிதிக்குழு. இந்த பரிந்துரையை வந்து அரசு ஏற்கணும்னு கட்டாயம் கிடையாது.
அந்த பரிந்துரை பண்ணுவாங்க. அதை அவங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களோட இஷ்டம், அவங்க கட்டாயப்படுத்துறதும் கிடையாது. அதனால ஒன்று மட்டும்தான் என்னது சரியானது. 16வது நிதி ஆணையத்தின் தலைவர். 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாரு? அரவிந்த் பனகாரியா. பஞ்சாயத்துகளுக்கான மானியம் எதிலிருந்து பெறப்படுகிறது? பஞ்சாயத்துக்கு மானியம் எதிலிருந்து கொடுக்குறாங்க? மாநில திரட்டப்பட்ட நிதியிலிருந்து என்ன பண்றாங்க? வழங்குறாங்க. பி தான் என்னது சரியானது. பஞ்சாயத்து நிதிநிலையை மதிப்பிடுவதற்கான நிதி ஆணையத்தை அமைக்க யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா, இது யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஒரு மாநில ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. பஞ்சாயத்தோட நிதிநிலையை மதிப்பிடுறதுக்கான நிதி ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாநில நிதி ஆணையம் என்பது, மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சார்ந்தது. பின்வருவனவற்றுள் மத்திய மாநில நிதி உறவுகளை யார் தீர்மானிக்கிறது? மத்திய மாநில நிதி உறவுகளை தீர்மானிப்பது நிதி ஆணையம் தான் தீர்மானிப்பாங்க. மத்திய நிதி ஆணையத்தை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? மத்திய நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? இருப்பாங்க. நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. தனது அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. அதனால சரியானது ரெண்டுமே என்னது கிடையாது. பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு. பற்றாக்குறை நிதியாக்கத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பண அளிப்பு அதிகரிக்கும். பண அளிப்பு அதிகரிக்கும். நிர்வாக வருவாய் குறித்து பின்வரும் கூற்றுக்களில் உண்மைகள். நிர்வாக வருவாய் குறித்து இது இந்த 1, 2 மட்டும்தான் சரி. நிர்வாக வருவாய் அப்படிங்கிறது சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடப்படுகிறது. சிறந்த மதிப்பீடுகள் தான் சிறந்த வரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் எல்லாமே தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கோ இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறது சரி. இது ஒரு தன்னார்வ பங்களிப்பு அப்படின்றது தவறானது. தவறானது கேட்டிருக்காங்க. எது எது தவறானது அப்படின்னா இந்த 3, 4 தவறானது. ஏன்னா இங்க வேளாண்மை வருமான வரி அப்படிங்கிறது மாநில அரசுக்குரியதான். வேளாண்மை மாநில அரசு, நிலம் மற்றும் கட்டிடங்கள் மாநில அரசு, அது மாதிரி மின்சார நுகர்வும் விற்பனை வரியும் மாநில அரசு தான். நில வருவாயும் என்னது மாநில அரசு தான் வந்திருக்கணும். அதனால 3, 4 தவறானது. உழவர் கடன் அட்டை திட்டம் மைய வங்கியும் நபார்டு வங்கியும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த உழவர் கடன் அட்டை திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. 1998. 2030க்குள் 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய தமிழ்நாடு எவ்வளவு சதவீத ஆண்டு வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? எவ்வளோ % தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்குள்ள அப்படின்னு பார்த்தா 2030க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வளோ? 18%. 18%. மூலதன சந்தை அப்படிங்கிறது இது நீண்ட கால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. பணச்சந்தை அப்படிங்கிறது குறுகிய கால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. அதனால ரெண்டுமே என்னது சரியானது தான். முதலாவது 5 ஆண்டு திட்டம் சரியான இணை கேட்டிருக்காங்க. சரியானது அப்படிங்கிறதுனா 2, 3 தான் சரி. ஏன்னா முதலாவது 5 ஆண்டு திட்டம் யார் வருவா? அது 2 மாறி இருக்கு. ஹாரட் டோமர் மாதிரி தான் முதலாவது 5 ஆண்டு திட்டம். 2வது 5 ஆண்டு திட்டம் யாரு? மகளன் ஓபிஸ் திட்டம். 4வது 5 ஆண்டு திட்டம் அசோக் ருத்ரமேனன் அப்படிங்கிறவங்க திட்டம். 3வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது 3வது எது வரும் அப்படின்னா சக்கரவர்த்தி மற்றும் சான்சாண்டி வருவாங்க. சக்கரவர்த்தி மற்றும் சான்சாண்டி திட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கணும். தவறானது கேட்டிருக்கனால சரியானது கேட்டிருக்கனால 2, 3 என்னது சரியானது. 1, 4 தவறானது. இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்தது. அப்ப 2001 எவ்வளவு மில்லியனா இருந்திருக்குன்னா 1027 மில்லியனாக இருந்திருக்கு. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிப்பிடுறாங்க? 1921. மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படிங்கிறது 1961. மக்கள் தொகை மாறுதல் 2011. பெரும் பிரிவினைனா 21, சிறு பிளவுனா 51, வெடிப்பு அப்படின்னா 61, மக்கள் தொகை மாறுதல் அப்படிங்கிறது 2011. பிமாரு என்பது எதை குறிக்கிறது? பிமாரு அப்படிங்கிறது அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிமாரு அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க.
இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டில் அரசுடைமையாக்கப்பட்டது? எப்போ இது நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னா 1949. ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? ரிசர்வ் வங்கியினுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா மும்பையில் இருக்கு. வங்கி விகிதம் அப்படின்னா என்ன? வங்கி விகிதம் என்பது வணிக வங்கிகள் கடன் கொடுக்கும் ஒரு வட்டி விகிதம். அதுதான் என்னது? வங்கி விகிதம். நபார்டு வங்கியின் கீழ் இடம்பெறாத வங்கிகள். நபார்டு வங்கியின் கீழே மாநில கூட்டுறவு வங்கி, ஊரக வட்டார வங்கிகள், மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிலாம் வரும். இந்த ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் மட்டும் அது தனியானது, அது வராது. சரியான கூற்று சரியானது எது அப்படின்னா 2, 3 சரி. ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது இப்போதான் நம்ம பார்த்தோம். ஜனவரி 1 என்ன வந்திருக்கணும்? 1949 வந்திருக்கணும். ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1, 1935 பணியினை துவக்கியது. ரிசர்வ் பேங்க் சட்டம் போட்டிருப்பாங்க, அது மூலமா ஏப்ரல் 1, 1935 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் மைய வங்கி நாட்டின் பணவியல் அதிகார அமைப்பு. இதுதான் என்னது? நாட்டினுடைய பணவியல் அதிகார அமைப்பா மைய வங்கி இருக்கு அப்படிங்கிறது சரியானது. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி பணிகள் குறித்து சரியானது. தொழில் மேம்பாடு, தொழில் நிதி நிறுவனங்களுக்கு இது என்ன பண்ணுவாங்க? நிதி கொடுப்பாங்க. தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மற்ற நிதியளி நிறுவனங்களுடன் இணைந்தோ இவங்க என்ன பண்ணுவாங்க? நேரடியாக கடன் வழங்குறது. அப்புறம் இது பிப்ரவரி 16, 1976 இது தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறி இருக்கும். பிப்ரவரி 16, 1976 தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக இந்த இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி மாறி இருக்கும். 1, 2, 3 சரியானது தான். 1920, 30களில் நிலவிய உலக பெருமந்தத்துக்கு காரணம் அமெரிக்க வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் பணியியல் கொள்கையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிதான் என்பது தனது நூலான அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாற்று நூலில் மிக தைரியமாக தெரிவித்தவர் யாரு அப்படின்னா, இந்த நூலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? 1976 அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. இவர் அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு அப்படிங்கிற நூலில் என்ன பண்ணியிருப்பாங்க? இதை குறிப்பிட்டிருப்பாங்க மில்டன் பிரெட்மேன். மத்திய மாநில நிதி உறவுகள் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? மத்திய மாநில நிதி உறவுகள் பகுதி 12 சரத்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்? நிதி உறவுகள் அப்படிங்கிறது சட்டமன்றம், நிர்வாகம், நிதி உறவுகள்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த நிதி உறவுகள் 264 இருந்து 293 வரைக்கும் இருக்கும். 2024-25 ஆண்டு தமிழ்நாடு பொருளாதார அறிக்கையின்படி அந்த உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றில் ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசை அப்படின்னா நெல் இருக்கும். ஃபர்ஸ்ட் நெல், மக்காச்சோளம், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 வரிசையாக கொடுத்துருக்காங்க. சரியானது தான். 1973 காரன் வாலிஸ் பிரபு கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறையை கொண்டு வரப்பட்டது. இது சரியானது. இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர் அப்படிங்கிறதும் சரிதான். ரெண்டுமே சரி. ஜமீன்தாரி முறை காரன் வாலிஸ் 1793, அது ஜமீன்தார்கள் தான் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? குறிப்பிட்டிருப்பாங்க. கூற்று காரணம். தமிழ்நாட்டில் 2024-25 பொருளாதார அறிவிக்கையின்படி தமிழ்நாடு நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 6% இது 2024-25 4.5% குறைஞ்சு காணப்படுது. அப்படிங்கிறப்போ இது கிராமப்புற பணவீக்கமான 5.4% என்ற விதத்தில் இது நிலையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக அதாவது அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம், கலைஞர் உரிமை தொகை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் இந்த மாதிரி பிற வருமான ஆதரவு திட்டங்களால் தான் இது ஏற்படுத்தப்படுது அப்படின்றதும் சரிதான். ரெண்டுமே சரி. சரியான விளக்கம். சரியான இணை எது எது அப்படின்னா 1ம் 4ம் சரி. 1ம் 4ம் சரி. பாம்பே திட்டம் 1940, சர்வோதயா திட்டம் 1950, காந்திய திட்டம் 1944, மக்கள் திட்டம் 1945 அப்படிங்கிறது சரியானது. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை விரிவான பலபடி நிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போதும் இது விதிக்கப்படுகிறதுங்கிறது சரி. ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போதும் விதிக்கப்படுகிறது. இது ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே என்னது? சரியானது தான். 1966-69 திட்ட
காலம், இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, ஆண்டு திட்டம், திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்றாங்க. 1966 69. ஏன்னா அப்பதான் சீனா பாகிஸ்தான் ரெண்டுக்கும் இடையே பெரிய மோதல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது சரிதான். ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான். பின்வருவனவற்றுள் 2021-22 ஆண்டில் தமிழ்நாட்டில் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுக்கள் எது எது அப்படின்னா, உண்மையானது எது? 2, 3 சரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி எங்க பயிரிடப்படுறாங்க அப்படின்னா விழுப்புரத்துல பயிரிடுறாங்க. பெரம்பலூரில் தமிழ்நாட்டில் அதிக அளவு மக்காச்சோளம், பெரம்பலூர் மக்காச்சோள சாகுபடி. கள்ளக்குறிச்சியில கரும்பு சாகுபடி அப்படிங்கிறது 2, 3 தான் சரி. ஏன்னா இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. நெல்லுன்னா விழுப்புரம், மக்காச்சோளம் பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி கரும்பு சாகுபடி. இந்தியாவில் பணவீக்கம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பின் குறைவு. ரூபாய் மதிப்பினுடைய குறைவு. எந்த ஆண்டு பிளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இது எப்போ கையெழுத்திட்டிருக்காங்க? 2021. சிறுதொழில் பாரம்பரிய அதிக நவீன சிறுதொழில்களை விட இந்தியாவில் வேலை வாய்ப்பை வழங்குகின்றன. பாரம்பரியத்தை விட இங்கே வந்து நவீன சிறு தொழில்கள் இந்தியாவில் வேலை வாய்ப்பு கொடுக்குது. அது பாரம்பரிய சிறு தொழில்கள் தொழிலாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பை என்ன பண்றாங்க? அதிகமாகவும் இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டுமே என்னது? சரியானது தான். டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, தொழில்நுட்ப உருவாக்கம். என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஒன்று மட்டும்தான் சரி. வருமானத்தை இரட்டிப்பாக்குறதுக்கு தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் அப்படிங்கிறது தான் ஒன்று மட்டும்தான் என்னது? சரியானது. பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னா, சமத்துவமான முன்னேற்றம் அப்படிங்கிறது 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமா இருக்கும். அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது 12வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம். அப்படி சரியானது கேட்டிருக்காங்க. ரெண்டுமே என்னது? தவறானது தான். இந்திய நிதிக்குழுவின் பணிகள். நிதிக்குழு அப்படிங்கிறப்போ நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கிடையே அவற்றின் பங்கினை ஒதுக்கீடு செய்தல் அப்படிங்கிறதா நிதிக்குழுவினுடைய பணி. மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுதல். நெறிகள் பற்றி வழிகாட்டுதல் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே என்னது? சரியானது தான். இது நிதிக்குழுவினுடைய பணிகள். திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத் தலைவர் யாரு அப்படின்னா 2015 அரவிந்த் பனகாரியா. கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளின் நிதிக்குழு எந்த பிரிவில் உருவாக்கப்பட்டது? நிதிக்குழு எந்த பிரிவு குறிப்பிடுது அப்படின்னா பிரிவு 280. பொறுத்துக. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 315. பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அப்படிங்கிறது திட்டக்குழு சரத்து 39. நிதிக்குழு 280. தேர்தல் ஆணையம் 324. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது அனைத்து இந்திய பணி 315. திட்டக்குழு அப்படிங்கிறது 39. நிதிக்குழு அப்படிங்கிறது 280. தேர்தல் ஆணையம் இதெல்லாம் என்ன சரத்து குறிப்பிடுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஏதான் வந்து சரியானது. நிதிக்குழு உறுப்பினர் பத்தி சொல்லக்கூடியது எது வரும் அப்படின்னா 316. ஆர்டிகல் 316 வரும். தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் 324. யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் அப்படிங்கிறது இது வரும். மாத்தி சொல்லிட்டேன். நிதிக்குழு அப்படின்னாவே 280 தான். தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் வந்து தேர்தல் அப்படின்னா 324 வந்திருக்கணும். யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் அங்க 315 சொன்னா 216. SC/STக்கான ஆணையம் தான் 338 வந்திருக்கணும். அதனால ஏதான் என்னது ஆன்சர். முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யாரு அப்படின்னா KC நியோகி வருவாங்க.
13வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு அப்படின்னா 13வது நிதிக்குழு விஜய் கேல்கர் ஒருவர். 13வது நிதிக்குழுவின் கீழ் அதிகபட்சமாக நிதி ஒதுக்கீடு எந்த மாநிலத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்திருக்காங்க. 14வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யாரு? 14வது நிதிக்குழு தலைவர் ஒய்.வி. ரெட்டி. எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகள் 14வது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னா எந்த காலத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2015 2020 அந்த பரிந்துரை வச்சது. நிதிக்குழு ஆணையத்தின் தலைவர்களை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கே சந்தானம் வர்றாரு, அப்புறம் மகாவீர் தியாகி வருவாங்க, 5th வருவாங்க, அப்புறம் சவான் வருவாங்க, அப்புறமேட்டுக்கு தான் யார் வருவா 10ல் கேசி பந்த் வருவார். நல்ல டி தான் வந்து சரியானது. ஒன்றிய அரசின் நிதித்திறத்தினையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமப்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் எது அப்படின்னா அது நிதி ஆயோக்கும் நிதி ஆணையமும். நிதி ஆயோக் நிதி ஆணையம் வரும். கீழ்கண்டவற்றை எழுதவும் மற்றும் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். எது தவறானது அப்படின்னா 1, 2, 4 வந்து தவறானது, 3 மட்டும் தான் சரி. மத்திய மாநில அரசு உறவுகளின் ஒருங்கிணைப்பு தான் அந்த முக்கிய அம்சமா பார்க்கப்படுது கூட்டாட்சி அப்படிங்கிறப்போ. இந்த மத்திய மாநில உறவுகளின் ஒருங்கிணைப்பு, இந்த மத்திய மாநிலங்களினுடைய சட்டங்கள் நடைபெறுவதற்கு நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. இந்த ஒற்றையாட்சி முறை இருக்கிறனால அனைத்து அதிகாரங்களும் எங்க இருக்கு? கூட்டாட்சின்ற பேர்ல ஒரு ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மத்தியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறானது. பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்துல முரண்பாடு ஏற்பட்டா அது மத்திய அரசு போடக்கூடிய அதுதான் என்னது செல்லும் அப்படிங்கிறது வந்திருக்கணும். அதனால அதுவும் தவறு தான். 1, 2, 4 தவறு. கீழ்கண்டவற்றில் எது கூட்டாட்சியினுடைய இயல்பு கிடையாது? எது கூட்டாட்சியோட இயல்பு இல்லை அப்படின்னா அகில இந்திய பணிகள் அப்படிங்கிறது கூட்டாட்சியினுடைய இயல்புகள்ல வராது. அதே மாதிரி ஒற்றை குடியுரிமை, ஒருங்கிணைந்த நீதித்துறை, இது 3மே வந்து என்னது கூட்டாட்சி இயல்புகள்ல வராதது. 2, 3, 6. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி குணாதிசயங்கள் எது இருக்கு? கூட்டாட்சி குணாதிசயம் நெகிழாத்தன்மையான அரசியலமைப்பு, ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கிறது சரியானது. 1, 2 சரி. மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன் அப்படின்னா அது அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவுதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுறது எதுக்காக? இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக, மாநிலங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா சரத்து 245 293 வரைக்குமே இந்த மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. எந்த வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இல்லை அப்படின்னா சட்டமன்றம், நிர்வாகம், நிதி உறவுகள் இருக்கும். இந்த பொது வகை உறவுகள் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. என்ன விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? நிதி உதவி அளிக்கக்கூடிய அதிகாரம் விதி 275. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள், மத்திய அரசு விதிச்சு வசூலிச்சு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடியது சரத்து 269. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கையினுடைய நோக்கம் என்ன? ரிசர்வ் வங்கியினுடைய பணக்கொள்கையின் நோக்கம் வந்து 1, 3 தான். விலை வந்து நிலைப்படுத்துதல், அப்புறம் சமூக நீதி, அது மட்டும்தான் என்னது வரும் அவங்களுடைய பணக்கொள்கையின் நோக்கங்கள். பணக்கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பணக்கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் 1, 2, 4 சரி. பரிவர்த்தனை விகிதத்தில் அது நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி வரும், பணத்தின் நடுநிலைத்தன்மை வரும், இந்த செலுத்தும் சமநிலையில் சமமான நிலைமை தான் பேணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அதனால அது வராது. பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அன்று. எது முக்கிய குறிக்கோள் அல்ல அப்படின்னா கோட்பாட்டினுடைய முக்கிய குறிக்கோளா முழு வேலை வாய்ப்பு, விலையில நிலைத்தன்மை, செலுத்தும் நிலையில் இருப்பினை பராமரித்தல்னா வரும். இந்த மூலதன சந்தை மட்டும் என்னது வராது. பின்வரும் எந்த அரசு நிறுவனம் பணவீக்கம் குறித்த தரவுகளை வெளியிடுகிறது? பணவீக்கம் குறித்த தரவுகளை வெளியிடுறது எது அப்படின்னா இந்த NSO வந்து வெளியிடும். பணவீக்க தரவுகளை வெளியிடுறது வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான். ஸ்டாட்டிஸ்டிக் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க. பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவங்க யாரு? எதிர்மறையா பாதிக்கக்கூடியவங்க அப்படின்னா ஆப்போசிட்ல நிலையான வருவாய் ஈட்டுவோர் அவங்க தான்
சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்படக்கூடியவங்க யாரு அப்படின்னா நிலையான வருவாய் ஈட்டுவோர் பாதிக்கப்படுறாங்க. பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாநிலம், அதாவது விலைகள்லாம் உயருது அப்படின்னா அது என்னன்னு குறிப்பிடுறாங்க. என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ மாநிலம் விலைகள் பணவீக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. பண கொள்கை பொறுத்துக. பண கொள்கை அப்படிங்கிறது எங்க வெளியிடுறாங்க? ஆர்பிஐ வெளியிடுறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. காப்பீடு அப்படிங்கிறது, காப்பீடு யார் சொல்லுவாங்க? இவங்க இன்சூரன்ஸ், ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி கொள்கை அப்படிங்கிறது மத்திய அரசு, நிதி கொள்கை வெளியிடுறது மத்திய அரசு. பங்குச்சந்தை அப்படிங்கிறது எஸ்இபிஐ, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டிஸ் அண்ட் சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா சி தான் என்னது சரியானது. இந்திய அரசின் பணவாக்க கொள்கையானது பொருளாதார கொள்கையின் பின்வரும் 2 நோக்கங்களை வலியுறுத்துகிறது. அதாவது பொருளாதாரத்துல பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும், தேசிய வருமானம், மக்களின் வாழ்க்கை தரத்தை ரிப்பீட்டடா வந்திருக்கு, உயர்ந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் விரைவுபடுத்துறதுக்காக வந்திருக்கு. ஸோ 1, 2 தான் என்னது சரியானது. ரிப்பீட்டட் கொஸ்டின். செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது உலகின் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது 1949 நிர்வாக சீர்திருத்தம் மூலமா அதை கொண்டு வந்திருப்பாங்க. அமெரிக்காவில் கொண்டு வந்திருப்பாங்க. சர் உப்பர் தலைமையில ஒரு சாதனை திட்டம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன பண்ணுது அப்படின்னா, ரொக்க இருப்பு விகிதம் அதிகரிக்கும். பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியாவின் இடம், இந்தியா எத்தனாம் பிளேஸ்ல இருக்கு? 4வது இடம். சரக்கு மற்றும் சேவை வரி என்பது, சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது மறைமுக வரி. சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய எந்த இலக்கு அடிப்படையாக வச்சிருக்குதுன்னா அது பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு. ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் 3ஆ பிரிச்சிருப்பாங்க, 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு, சென்ட்ரல், ஸ்டேட், இன்டிகிரேட்டட் அப்படி சொல்லிட்டு. மாநிலங்களுக்கு இடையான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றோம். ஐ அப்படிங்கிறது என்னது? இன்டிகிரேட்டட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குறிப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வரும் அப்படின்னா கலால் வரி, பொழுதுபோக்கு வரி மற்றும் விற்பனை வரி எல்லாம் என்ன ஆகுது? அது வந்திருக்கும். விஏடி பேட் அப்படிங்கிறது அடித்தள விளைவில்லாத ஒரு பல்முனை வரியா குறிப்பிடப்படுது. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அடித்தள விளைவில்லாத, அது ஒரு முனை வரி அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே அடித்தள விளைவில்லாதது, ஆனா இது பல்முனை வரி, இது ஒரு முனை வரி. விற்பனை வரி அப்படிங்கிறது அடித்தள விலை உள்ள பல்முனை வரி அப்படின்னு சொல்லுவோம். சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநிலங்களுக்குள்ளேயே நடைபெறக்கூடிய விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. ஐஜிஎஸ்டினா மாநில அரசுகளுக்கு இடையே விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது அப்படிங்கிறது வந்திருக்கணும். 3 தான் என்னது? பி தான் என்னது ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது இயல்பு இல்லை? இதெல்லாமே வரும். சரக்கு மற்றும் சேவை வரினா இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது தான் விதிக்கப்படுது. இது ஒரு முனை வரி. உள்ளீடுகளின் மீதான வரி வரம்பு இதுல இருக்கு அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போ எது வராது அப்படின்னா இந்த தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற மூலப்பொருட்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது வராது. தேயிலை மீது விதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 5%. கல்வி சேவைகளுக்காக வதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி 0%. பண்டங்கள் மற்றும் சேவைகள் வரிக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமாக வருவாயை கொடுத்தது எது அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பொது விற்பனை வரி. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் இது எங்க இருந்து நம்ம அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமல்படுத்தினது பிரான்ஸ்ல 1954. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியினுடைய பெயர் தான் இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் அந்த மசோதா எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 29 மார்ச் 2017. எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி தான் 2016.
வந்தது அப்படின்னா ஜூலை 1, 2017. இந்திய அரசு டேஷில் சுழிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. எப்போ தாக்கல் செஞ்சிருப்பாங்க? 1987, 88ல். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையினுடைய தலைவர். சரக்கு மற்றும் சேவை வரி யூனியன் நிதி அமைச்சர். எந்த குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது அப்படின்னா கெல்கர் பணிக்குழு. சரக்கு மற்றும் சேவை வரி செயல்படுத்தக்கூடிய சட்டம் எது அப்படின்னா பிரிவு 279 ஏ என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த எக்கனாமிக்ஸில் பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இது 3 பார்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிரிச்சிருக்கோம். அதனால் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராகவே நம்ம இந்த குரூப் 2 2ஏக்கான டெஸ்ட் பேட்ச் தான், அதுக்கான கொஷின்ஸ் தான் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோஸ் ஒரு முறையாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.